வணக்கம். ஒரு எண் ஒரு குறிப்பிட்ட எண்ணால வகுபடுவதை நாம எப்படி எளிமையான முறையில தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இரண்டால் வகுப்படும் தன்மையை பார்க்க போறோம். இரண்டால் வகுப்படும் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண் 0, 2, 4, 6, 8ஆல் முடிந்தால் அந்த எண் இரண்டால் வகுப்படும். 0, 2, 4, 6, 8 இந்த எண்களால ஒரு எண் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த நம்பர் இரண்டால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான முறையில நாம தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய நம்பரா வேணாலும் இருக்கலாம். இந்த 4 எண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எண் எதுல முடிஞ்சிருக்கு? 0ல முடிஞ்சிருக்கு. அப்போ இரண்டால வகுப்படும். அடுத்தது இறுதி எண்ணை பார்க்கணும். இங்க என்னது? 1ல முடிச்சிருந்தாக்க அது இரண்டால வகுப்படாது. ஏன்னா 0, 2, 4, 6, 8 இதுலதான் முடிஞ்சிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் என்னது? 3ல முடிஞ்சிருக்கு. அப்போ இரண்டால வகுப்படாது. இங்க கடைசி நம்பர் என்னது? 8ல முடிஞ்சிருக்குது. அப்போ இரண்டால வகுப்படும். இப்ப மூன்றால் வகுப்படும் தன்மையை பற்றி நாம் பார்க்க போறோம். மூன்றால் வகுப்படும் தன்மையை சோதி செய்வதற்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டி கூட்டினா அது அந்த இலக்கங்களுடைய கூடுதல் 3ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த எண் 3ஆல் கண்டிப்பாக வகுப்படும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 3ஆல் வகுப்படும். நம்ம இத ஃபுல்லா கூட்டுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால நாம என்ன பண்ண போறோம்னாக்கா அடித்தல் முறையில நாம செய்ய போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 7 கூட்டினா எத்தனை? 8. 8ல எத்தனை 3 இருக்கு? 1 3 3 2 3 6 மிச்சம் 2. இது மாதிரி அடிச்சு கொண்டு வந்தோம். 8 2 10. 10ங்கும் போது நமக்கு 3 9 மிச்சம் 1. 1 5 6. 1 3 3 2 3 6. அதனால அப்படியே விட்டுறலாம். அடுத்து 3 நமக்கு 1 3 3ங்கிறதுனால விட்டுறலாம். 2 4 6. 1 3 3 2 3 6. அதே போல இந்த 6 1 3 3 2 3 6. மிச்சம் என்ன இருக்குது? 7. அப்ப 7 3ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும். 1 3 3 2 3 6 மிச்சம் 1 வருது. அப்ப 7 3ஆல வகுப்படாது. 7 3ஆல் வகுப்படாது. எனவே இந்த முழு எண்ணும் 3ஆல் வகுப்படாது. மொத்தமா கூட்டுறதுக்கு பதிலா 3னுடைய மடங்குகள் வர்ற மாதிரி சின்ன எண்களா கொண்டு அடிச்சு நம்ம சேர்த்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்ப இந்த எண்ணை பாருங்க. இப்ப இந்த எண்ணில் நமக்கு 6 1 3 3
இரு 3 6 அடிச்சிடலாம். அதே போல 3ஐயும் நாம அடிச்சிடலாம். 9 என்னது? ஒரு 3 3 இரு 3 6 3 9 அடிச்சிடலாம். இப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது 8 0 7. இப்ப 8 7 ஈஸியா கூட்டிடலாம்னா 15. 15 கூட்டினா 6. 6 வந்து என்னது? 3 ஆல் வகுப்படும். அப்போ மொத்த எண்ணும் இந்த எண் 3 ஆல் வகுப்படும். அப்போ இலக்குகளை கூடுதல் 3 ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 3 ஆல் வகுப்படும். நாம வந்து அந்த மொத்தத்தை கூட்டுறதுக்கு பதிலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்து எளிமையான முறையில நாம அதை செஞ்சுக்கலாம். 4 ஆல் வகுப்படும் தன்மையை நாம வந்து சோதிச்சு பார்க்க போறோம். இப்போ ஒரு எண்ணுல கடைசி இலக்கத்தையும் கடைசி இலக்கத்துக்கு முந்தின இலக்கத்தினுடைய இரு மடங்கையும் கூட்டி வரக்கூடிய கூடுதல் 4 ஆல் வகுப்படுற மாதிரி இருந்தா அந்த முழு எண்ணுமே 4 ஆல் வகுப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாருங்க. கடைசி இலக்கம் என்னது? 8 கூட்டல் கடைசி இலக்கத்துக்கு முந்தின இலக்கம் என்னது? 2. அதனுடைய 2 மடங்குனா 2 2ஆல பெருக்கணும். 2 மடங்குனா 2ஆல பெருக்கணும். இப்ப என்ன கிடைக்குது? 8 கூட்டல் 2 4. 8 4 12. 12 வந்து 4 ஆல வகுப்படுமா வகுப்படாதா? 1 4 2 4 8 3 12 அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அப்ப இந்த முழு எண்ணுமே 4 ஆல் வகுப்படும். அதே போல இந்த எண்ணை பாருங்க. கடைசி இலக்கம் என்னது? 3. கடைசி இலக்கத்துக்கு முந்தின இலக்கம் 9. 9 இதனுடைய 2 மடங்குனால 2ஆல் பெருக்கிறோம். 3 கூட்டல் 9 2 18. 18 3 21. 21 பாத்தீங்கன்னா 4 ஆல வகுப்படாது. 1 4 2 4 8 3 12 4 16 5 20 6 24 போயிடுது. அப்ப 21 4 ஆல வகுப்படாது. அப்போ இந்த முழு எண்ணுமே 4 ஆல் வகுப்படாது. இப்ப 5 ஆல் வகுப்படும் தன்மையை சோதிச்சு பார்க்க போறோம். ஒரு எண் 0 அல்லது 5ல முடிஞ்சிருந்தா அந்த எண் கண்டிப்பாக 5 ஆல் வகுப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எளிமையா பார்த்த உடனே செய்யக்கூடிய ஒரு. இப்ப இந்த எண் பாத்தீங்கன்னாக்கா 0வோட முடிஞ்சிருக்கு. அப்ப 5 ஆல் வகுப்படும். இந்த எண் வந்து 0 5 0 5 இந்த 2 நம்பரை தவிர்த்து மற்ற நம்பர்ல முடிஞ்சிருக்கனால 5 ஆல வகுப்படாது. அடுத்து இந்த எண்களை பார்த்தீங்கன்னாக்கா கடைசி இலக்கத்தை பாருங்க 5. அப்போ 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப 5 ஆல் வகுப்படும். இப்ப நம்ம 6 ஆல் வகுப்படும் தன்மையை சோதிச்சு பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல 0 2 4 6 அல்லது 8 இந்த 5 எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணை முடிஞ்சிருக்கணும். இலக்கங்களுடைய கூடுதல் 3 ஆல் வகுப்பட்டு இருக்கணும். அப்படி வகுப்பட்டுருச்சுன்னா அந்த எண் 6 ஆல் வகுப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு எண் 2 ஆலும் 3 ஆலும் வகுப்பட்டால் அந்த எண் 6 ஆல் வகுப்படும். ஏன் பாத்தீங்கன்னாக்கா 2 3 6 இல்லையா? அதனால 6 ஆல் வகுப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 3 ஆலையும் வகுப்படணும் 2 ஆலையும் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டா தான் அந்த எண் 6 ஆல் வகுப்படும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பார்க்கணும். கடைசி இலக்கத்தை பார்க்கணும். கடைசி இலக்கம் என்னது? 5ல முடிஞ்சிருக்கு. 5ல முடிஞ்சிருந்தா கண்டிப்பா 2 ஆல வகுப்படாது. 2 ஆல வகுப்படாது. 2 ஆல வகுப்படல அப்படிங்கும் போது அந்த நம்பர் கண்டிப்பா 6 ஆல வகுப்படாது. பார்த்த உடனே சொல்லிடு. இப்ப இங்க பாருங்க கடைசி இலக்கம் என்னது? 8.
அப்ப 8ல முடிஞ்சிருச்சுன்னா 2ஆல கண்டிப்பாக வகுப்படும். அப்ப 2ஆல் வகுப்படும். இப்ப 3ஆல வகுப்படுதா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். இப்ப 1 5 கூட்டினா 6, 1 3 3, 2 3 6. அப்ப அதை அப்படியே விட்டுட்டு இது அடுத்து 2 8 கூட்டினா 10, 3 9, மிச்சம் 1. அப்ப 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9. 9 வந்து 3ஆல வகுப்படும். அப்ப இந்த எண் 3ஆல் வகுப்படும். அப்ப 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலும் வகுப்படுது. அப்படிங்கும் போது அந்த எண் 6ஆல் வகுப்படும். ஏழால் வகுப்படும் தன்மையை பற்றி நம்ம சோதிச்சு பார்க்க போறோம். கடைசி இலக்கத்தின் இருமடங்கை, கடைசி இலக்கம் இருக்கிறதுலே அதனுடைய 2 மடங்க அந்த கடைசி இலக்கத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து அப்படியே கழிச்சுக்கிட்டே வரணும். கழிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம கடைசியா வந்து ஒரு குறை எண் கிடைக்கும், அல்லது பூஜ்ஜியம் கிடைக்கும், அல்லது மிக எண் கிடைக்கும். ஏதோ ஒரு எண் நமக்கு கடைசியா சிறிய எண் ஒன்று கிடைக்கும். அந்த சிறிய எண் 7ஆல் வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த முழு எண்ணும் 7ஆல் வகுப்படும். அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய வகுப்படும் தன்மை சோதித்தறியும் முறை. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ 4 கடைசி இலக்கம் என்னது? 4. 4 2ஆல் பெருக்கினா 8. அப்ப இந்த இலக்கத்தை விட்டுட்டு இதுல கழிக்கணும். 11ல 8 போனா 3. இப்ப இங்க கடைசி இலக்கம் என்னது? 3. முதி 2 6. இதை விட்டுட்டு மிச்சத்துல கழிக்கணும். 15ல 6 போனா 9. 1 9 1 1. அடுத்து கடைசி இலக்கம் 9. 9 2 18. 11ல 8 போனா 3. 8ல 1 போனா 7. இப்ப கடைசி இலக்கம் 3. முகி 2 6. அப்ப 1 1 1. இப்ப கடைசி இலக்கம் 1. 2ஆல பெருக்கினா 2. 11ல 2 போனால் 9. எல்லாத்தையுமே கழிக்கணும். 9 9 7ஆல முழுமை மீதி வகுப்படுமா? ஓரேல் 7, மிச்சம் 2 கிடைக்கும். அப்போ 9 வந்து 7ஆல வகுப்படாது. எனவே இந்த முழு எண்ணுமே 7ஆல வகுப்படாது. மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போறோம். கடைசி இலக்கம் பாத்தீங்கன்னா 5. 5 2ஆல பெருக்கினா 5 10. 10 நாம வந்து கழிக்கணும். 7 2ல 1 வச்சுனா 1 7 3. அடுத்து கடைசி இலக்கம் 7. 7 2 14. 11ல 4 வச்சுனா 7. 6ல 1 வச்சுனா 5 3. இப்ப கடைசி இலக்கம் பாத்தீங்கன்னா 7. 7 2 14. 5ல 4 வச்சுனா 1. 3ல 1 வச்சுனா 2. இப்ப கடைசி இலக்கம் 1. 1ல இருந்து 1 2ஆல பெருக்கினா 2 கிடைக்கும். அப்ப 2ல இருந்து 2 கழிச்சா 0. என்னது? குறையன் வரணும், பூஜ்ஜியம் வரணும், மிக எண் வரணும். இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? பூஜ்ஜியம் வந்திருக்கு. பூஜ்ஜியம் வந்தாலே அந்த எண் 7ஆல் வகுப்படும். அந்த எண் 7ஆல் வகுப்படும். அடுத்து 8ஆல் வகுப்படும் தன்மையை சோதிச்சு பார்க்க போறோம். ஒரு எண்ணினுடைய கடைசி 3 இலக்கங்கள் 0 0 0 இருக்கணும்.
அப்படி இல்லைன்னா அந்த 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படும். அப்படி வகுப்பட்டால் அந்த எண் வந்து 8ஆல் வகுப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கடைசி 3 இலக்கங்கள் என்னவா இருக்கு? பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப 8ஆல் கண்டிப்பாக வகுப்படும், மீதியின்றி வகுப்படும். வகுப்படும் சொல்லிட்டாலே மீதியின்றி வகுப்படும் தான் அர்த்தம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 683. இந்த 683 8ஆல் வகுக்கலாம். 8 64, மிச்சம் 4 43, 8 40, மீதி 3 கிடைக்குது. அப்போ இந்த 683 8ஆல வகுக்கும்போது 3 மீதி கிடைக்குது. அப்போ இந்த முழு எண்ணுமே 8ஆல வகுப்படாது. அடுத்து பாத்தீங்கன்னா 504, கடைசி 3 இலக்கம் 504 எடுத்துட்டு வந்து 8ஆல வகுத்து பார்த்தோம். 6 8 48, மிச்சம் 2, இப்ப 4 3 24. அப்ப கடைசி 3 இலக்கம் 8ஆல மீதியின்றி வகுப்படுது. அப்ப இந்த எண் 8ஆல் வகுப்படும். வகுப்படும் தன்மையை நாம் வந்து சோதிச்சு பார்க்க போறோம். இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 9ஆல் வகுப்படும். அதாவது பாத்தீங்கன்னாக்க 3க்கு எப்படி செஞ்சோமோ, 3ஆல் வகுப்படும் தன்மைக்கு எப்படி செஞ்சோமோ அதே போலயேதான் 3ஆல் வகுப்படுறதுக்கு என்னது? இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 3ஆல் வகுப்படும். இப்ப இங்க வந்து இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 9ஆல் வகுப்படும். அதை வந்து நாம கூட்டுறதுக்கு பதிலாக அடித்தல் முறையில நாம எளிமையான முறையில செய்யலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வர்ற மாதிரி உள்ள எண்களை பூரா நாம வந்து அடிச்சிடலாம். 9 5 4 9, மிச்சம் இருக்கிற எண்களை எழுதிக்கலாம். 5 5 10, 10ல இருந்து 9 போனா மிச்சம் 1, 5 1 6, 6 6 12, 12 வந்து 9ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப இந்த எண் வந்து 9ஆல வகுப்படாது. அப்படின்னு எளிமையான முறையில நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 வர மாதிரி ஏதாவது எண்கள் இருந்தா நாம அதை அடிச்சிடணும். 5 4 9, மிச்சம் இருக்கிறது எழுதி 5 2 7, 7 5 12, 12ல 9 போச்சுனாக்கா 3, 3 1 4, 4 5 9. அப்ப 9 வந்து 9ஆல் வகுப்படும். therefore அந்த எண் 9ஆல் வகுப்படும். ரொம்ப எளிமையா நம்ம செஞ்சுக்கலாம். இல்ல இது நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா எல்லா இலக்கங்களையும் கூட்டி அந்த எண் 9ஆல் வகுப்பட்டா அந்த எண் 9ஆல் வகுப்படும். அப்படி நம்ம வந்து எளிமையான முறையில கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து 10ஆல் வகுப்படும் தன்மையை நாம வந்து சோதிச்சு பார்க்க போறோம். ஒரு எண் 0ல் முடிந்தால் அந்த எண் 10ஆல் வகுப்படும். இப்ப நம்ம பார்க்கிறோம் கடைசி இலக்கம் என்னது? 5. 0ல மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும். அப்ப 5ல முடிஞ்சிருக்கனால இந்த எண் 10ஆல் வகுப்படாது. அடுத்து கடைசி இலக்கம் என்ன இருக்கு? 0. 0ல முடிஞ்சிருக்கிறதுனால இந்த எண் 10ஆல் வகுப்படும். இது நேரடியாக நாம கண்டுபிடிச்சுக்கலாம். 10ஆல் வகுப்படும் தன்மையை நாம வந்து சோதிச்சு பார்க்க போறோம். ஒரு எண்ணின் ஒற்றை இலக்கங்களின் கூடுதல் மற்றும் இரட்டை இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம். ஒற்றை இலக்கங்களை பூரா 1 3 5 இந்த மாதிரி வரக்கூடிய இலக்கங்களை எல்லாம் கூட்டிக்கணும். அதே போல இரட்டை இலக்கங்கள் 2வது இடம் 4வது இடம் அப்படி இருக்கக்கூடிய இலக்கங்களை பூரா நம்ம கூட்டிக்கணும்.
அதனுடைய வித்தியாசம் பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சா ஒன்று 0 வரணும் அல்லது 11ஆல் வகுக்கக்கூடிய நம்பரா நமக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த எண் 11ஆல் வகுப்படும். 2 ஒற்றை இலக்கம் எது? 9. இரட்டை இலக்கம் எது? 9. இதனுடைய வித்தியாசம் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11ஆல் வகுப்படும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 3 ஒற்றை இலக்கங்கள் கூட்டம். இரட்டை இலக்கங்கள் இரட்டைப்படை இலக்கம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்ப இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சா 0. அப்போ 132 11ஆல் வகுப்படும். இப்ப இந்த நம்பரை கூட்டுறோம். ஒற்றைப்படை இலக்கம் 2 1 2ஐயும் 1ஐயும் கூட்டும் போது எத்தனை? 3. அடுத்து இரட்டைப்படை இலக்கத்துல ஒன்னே ஒன்று இருக்கு 5. வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்குது? 5ல இருந்து 3 கழிச்சா வித்தியாசம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 வித்தியாசம் 5 என்னது? 2. 2 11ஆல வகுப்படாது. அதனால இந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படாது. எல்லாம் 11ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்க்க போறோம். 1 விட்டு 1 இலக்கங்கள். 2 கூட்டல் 5 கூட்டல் 8 கூட்டல் 4. அதே போல விட்ட இலக்கங்கள் 8 9 7 6 5 2 7 8 7 15 8 7 15 15 4 19. அதே போல 9 8 17 17 7 24 24 6 30. இப்போ 30க்கும் 19க்கும் வித்தியாசம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 11. அப்போ 11ஆல் வகுப்படும். இந்த இலக்கம் வந்து இப்ப இந்த 11 11ஆல் வகுப்படும். அப்ப இந்த எண் வந்து 11ஆல் வகுப்படும். இப்படி போட்டா பெரிய நம்பர்களும் சின்ன நம்பர் கழிக்கணும்னு அர்த்தம். அடுத்து இந்த இதுக்கு பார்க்க போறோம். 6 8 5. அடுத்து 4 7 8. ஆரஞ்சும் 11 11 8 19. 4 7 11 11 8 19. 19க்கும் 19க்கும் வித்தியாசம் என்ன கிடைக்குன்னா 0. therefore 0 கிடைச்சிருக்கிறதுனால 11ஆல் இந்த நம்பர் வகுப்படும். இது மாதிரி நாம சோதிச்சு 11ஆல் வகுப்படுமா வகுப்படாதான் தெரிஞ்சுக்கலாம். எண்ணில் கடைசி இலக்கத்தின் இருமடங்க ஒரு நம்பர் இருக்கு. அதுல கடைசி இலக்கத்தோட இருமடங்க அந்த கடைசி இலக்கம் தவிர்த்து பிற எண்களோட கூட்டிகிட்டே வரணும். அப்படி கூட்டிகிட்டே வரும்போது இறுதியாக 19 வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த எண் 19ஆல வகுப்படும். இப்ப எப்படின்னு பார்க்கலாம். 8 8 2 16. அப்ப 6 4 10க்கு 0 மிச்சம் 1 3 4 5. இப்ப 0ங்கிறதுனால அதனுடைய இருமடங்கு 0 தான். அதனால அதை விட்டுலாம். அடுத்து 5 I2 10. அடுத்து 9 9னுடைய இருமடங்கு 18. 8 5 13 5 6 7 8. அடுத்து 3னுடைய எல்லாத்தையுமே நம்ம கூட்டிட்டே வரணும். 3னுடைய இருமடங்கு 6 7 13 மிச்சம் 1 9 93. அடுத்து 3 9 9 9
18 18 வரும்போது 18 19ஆல வகுப்படாது. எனவே இந்த எண் 19ஆல் வகுப்படாது. 19ஆல் வகுப்படுற தன்மையை சோதித்தறி. இன்னொரு கணக்கு 4 இருமடங்கு 8. அப்ப அதை கூட்டணும். 9 8 17 1 3 6 0 7 8. அடுத்து 7 2 14 7 7 0 7 8. அடுத்து 7 2 14 7 4 11 1 2 7 8 2 2 4 7 8 4 2 8 8 15 மிச்சம் 1 8 1 9 2 10 19 19 கிடைச்சு போச்சு. 19 19ஆல் வகுப்படும். எனவே இந்த எண் 19ஆல் வகுப்படும்.